ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி, நான் எங்கே பை போக போகிறேன், எங்கே செல் போக போகிறேன் அப்படின்றத பற்றி ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத படி நீங்கள் வந்து பையோ செல்லோ போகக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்களா உங்களோட ஓன் டிசிஷனில் பையோ செல்லோ போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? அதுதான் வந்து நிரந்தரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ். ஓகேங்களா? லைவ் கிடையாது, லைவும் இருக்குது. ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. 2999க்கு வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டினோ வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டையும் யூஎஸ்டி ஜேபிஓயும் இப்போ வந்து நமக்கு ஒரு சினாரியோ பில்ட் பண்ணியிருக்கு. அதில் நம்ம வந்து என்ட்ரிஸ் போகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி யூரோஎஸ்டியும் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோ நான் வந்து இங்கேருந்து செல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் இப்போ கரெக்ஷனில் இருக்குது. அது மட்டும் இப்போ பேசிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. லாஸ்ட்டு வீடியோ யூரோஎஸ்டியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது, செல் ஆர்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த பெண்டிங் ஆர்டரை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ச்சுக்கு முன்னாடி நடந்த சப்ளை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, வந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிடுச்சு. நம்ம வந்து இதை எடுக்கல, இதை கன்சிடர் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து இல்லை. இந்த சப்ளைக்கு இம்பேலன்ஸ் இல்லாதனால நம்ம வந்து எடுக்கல. ஓகேங்களா? கதிரை இந்த சப்ளையில் வைக்கிறேன். அதோட லோ லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.11894 இருக்குது. ஓகேங்களா? லோ, இந்த பிக் லோ. சரிங்களா? 1.11894. ஸோ இந்த கேண்டல் ஹை பார்த்தீங்கன்னா 1.11894 சேம் ப்ரைஸில் இருக்குது. ஸோ சுத்தமாக இம்பேலன்ஸ் இல்லை. அதனால இந்த ஒரு சப்ளைவை நம்ம கன்சிடரே பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து செல் ஆகும், இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இதுலேருந்து ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு செல் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்து நான் பெண்டிங் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வரல, மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே மேலே இருக்கிற சப்ளை இனிமேல் நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே வருதுன்னா இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல் போகலாம். டைரக்ட் என்ட்ரி டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே வருதுன்னா இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்கேல்ப் ஒன்று அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வருதுன்னா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு தான் மேலே வரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ பைக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி இருந்தாலும் இந்த சப்ளையில் ஒரு ஸ்கேல்ப் அடிக்கலாம். சரி, ஓகே. ஓகேங்களா? அந்த சப்ளை எடுத்தாச்சு. இப்போது இங்கே ஒரு பிரேக்கு, இங்கே ஒரு பிரேக்கு, தென் இங்கே ஒரு பிரேக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போய் சப்ளைவை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து மேலேருந்து கீழே வரும்போது நிறைய கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் நமக்கு பியூராக ஒரு சப்ளை வந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு பியூராக ஒரு சப்ளை வந்து இந்த இடத்துல நமக்கு பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, என்ட்ரி வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் எங்கே இருக்கும்போது, இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி வந்து நம்ம போட்டாச்சு. டிஸ்கார்ட்லேயும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கீழே போயிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா 1 ஹவரோட ஜோனில் இது வந்து 1 ஹவர் ஜோன். 1 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. அந்த 1 ஹவருக்குள்ளே இருக்கிற இது 4 ஹவர். 4 ஹவர் டிமாண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? 4 ஹவர் டிமாண்டுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ரீஃபண்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ வந்து யூரோயூஎஸ்டி செல்லில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வந்தனால 5 மினிட்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
இந்த ஹையை எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் 5 மினிட்ல பைக்கு சேஞ்ச் ஆயிரும். 15 மினிட்ஸில் செல்லில் தான் இருக்கும். ஓகேங்களா? 5 மினிட்டுக்கு பைக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து ஒரு பை என்ட்ரி கொடுக்க போகிறோம். இந்த மேலே இருக்கிற செல்லு நம்ம போக போகிறோம்ல, அந்த இடத்து வரலும் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது வரலும் ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேஃப்டிக்கு இங்கே இந்த ஹையை எடுத்துட்டு கீழே அகைன் வருது. இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ஹையை இப்படி பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா? இந்த ஹையில் நம்மளோட ஆர்டரை வந்து பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஓகேங்களா? தென் இங்கே போயிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாம். ஏன் வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கண்ட்ரோலில் வருது. டிமாண்ட் இப்போ எடுத்துருச்சு. டிமாண்ட் கண்ட்ரோலில் மார்க்கெட் மேலே வந்தால் கண்டிப்பாக செல்லுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூரோஸ்டிக்கு நெக்ஸ்ட்டு சினாரியோ. சரிங்களா? ஸோ இப்படி தான் என்ட்ரி நானும் வந்து போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியாச்சு. இந்த லோவில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல வேலை ப்ராஃபிட் நான் சொன்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வரும். இந்த டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் வரும். இந்த டிமாண்டில் வந்து நம்ம இது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் நம்மளோட ப்ராஃபிட்டை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இங்கே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது நமக்கு இன்னொரு சான்ஸ் வந்து இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூமெண்ட் வந்து எந்த ஒரு டைமில் நடந்திருக்குன்னா, ஏசியன் வந்து மேலே போயிட்டு இதை ஸ்வீப் பண்ணிட்டான். ஏசியன் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கான். இங்கே வந்து சோச் வந்து நமக்கு நடந்துருச்சு. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மேலே வந்து ஸ்வீப். ஓகேங்களா? மேலே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே கேரக்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போது 4 ஹவர் சப்ளை. இது வந்து 4 ஹவர் சப்ளை. 4 ஹவர்ஸ் சப்ளைவை தான் ஸ்வீப் பண்ணியிருக்கானே தவிர ஹையை வந்து மார்க்கெட்டை எடுக்கல. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ஸ் சப்ளைவை ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லோவையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து இங்கேருந்து செல் ப்ரொசீட் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. செல் வந்து போக முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே வந்து நமக்கு நிறைய பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 ஹவரில் போயிட்டு எங்கே ஒரு பர்ஃபெக்டான பேஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஆர்டர் பிளாக். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. தென் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே. இன்டியூஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இது 2 இடத்துல இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் இதை ரீஃபைன்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 ரீஃபைன்மெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே இந்த ஆர்டர் பிளாக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குன்றனால இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம தூக்கிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. இந்த பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இந்த பெரிய ஆர்டர் பிளாக்கு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது வித் இம்பேலன்ஸோட. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்டர் பிளாக் தான் வித் இம்பேலன்ஸ். அதனால் டோட்டலாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம செல் போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே வந்து சோச் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஒரு புல் பேக் இப்படி கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்திருக்கேன். அப்போது இது நமக்கு வந்து பிஓஎஸாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு பிஓஎஸாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எஸ்எம்சி தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து பிஓஎஸ் தான். ஓகேங்களா? அதாவது எஸ்எம்சியை படிச்சுட்டு மக்கப் பண்ணிட்டு வராங்கள்ல, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இப்படி பிரேக் நடந்தால் இப்படி போகலாம் அப்படின்ட்டு மக்கப் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது பிஓஎஸாகவே எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால். ஸோ இது வந்து லிக்விடிட்டியாக நான் வந்து எடுத்துப்பேன். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லிக்விடிட்டியை எடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லாட்டி மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு போயிட்டு லிக்விடிட்டியை எடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தால் மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஒரு பர்ஃபெக்டான
லிக்விடிட்டி அடி வாங்க போகிற இடம். சரிங்களா? ஸோ இது பில்ட் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. இந்த இடமே பில்ட் ஆகலைன்னு வச்சுங்க. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு இந்த டபுள் டாப் வந்து பில்ட் ஆகாமல் இருந்தால் இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது இது வந்து லிக்விடிட்டியாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போது மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை எடுத்து இந்த சப்ளைவோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைவோ இருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளையில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த சப்ளையில் டைரக்ட் என்ட்ரி நம்ம போக போகிறோம். சிம்பிள். ஸோ கோல்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் இதுதான். ஓகேங்களா? டிபி பார்த்தீங்கன்னா இந்த லோவே வச்சுக்கலாம், போதும் இந்த லோவே. சரிங்களா? இப்போ இது 15 மினிட்ஸ் சப்ளை இது. சரிங்களா? இது 15 மினிட்ஸ் சப்ளை, இது 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ இதில் என்ன டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய், டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பிஓஎஸ் பண்ணிடுச்சு இந்த இடம். டெய்லி டைம் ஃப்ரேமில் அகெயின் இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு சோச் வந்து பண்ணியிருக்கு. இது சோச் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பிஓஎஸில் என்ன பண்ண ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோன் ஒரு நியூ ஆர்டருக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அப்போது 4 ஹவரில் நம்ம உள்ளே போகிறோம். 4 ஹவரில் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது ரீஃபண்ட்மெண்ட் தான். இதுவும் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லியிலேருந்து நம்ம வந்திருக்கோம். 4 ஹவர்ன்றது வந்து நமக்கு இப்போ ரீஃபண்ட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 15 மினிட்ஸில் உள்ளே வந்துட்டு சோச் பண்ணிவிட்டு, சோச் பண்ணதுக்கப்புறம் எகென் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஆர்டரே போகலை. ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் எகென் மேலே போயிடுச்சு. ஆனால் இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்ட். சரிங்களா? இந்த டிமாண்ட் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல இருந்து இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக செல் ஆயிருக்கு. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட்லாம் எடுத்துடலாம். இப்போ பெண்டிங் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு ஒரு பெண்டிங் டிமாண்ட் 15 மினிட்ஸில். சரிங்களா? ஸோ சார்ட் சரியாக தெரியாதனால நான் 1 ஹவருக்கு வச்சு காட்டுறேன். ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்டுங்க அது. சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்டுக்கு போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ல நம்ம ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைவ் மினிட் 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதோட இந்த கேண்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் கேண்டலும் இதுவும் ரீஃபண்ட்மெண்ட். ஆனால் இப்போது இந்த பிளாக் கலர் கேண்டலுக்கு வந்து அந்த பிளாக் கலர் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 143.062. அப்போ அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா? இதோட லோ பார்த்தீங்கன்னா 143.060. அது 062 ஹை பார்த்தீங்கன்னா 062. இம்பேலன்ஸ் இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டலுக்கு வந்து இம்பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் உள்ள வந்ததுன்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சரிங்களா? அதுவே இங்கே உள்ள வந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், அதாவது இது 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட். இதுக்குள்ள வந்துருச்சுன்னா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்போது நீங்கள் புக் பண்ணுறீங்க, சரி என்ட்ரி வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இங்கே மாதிரி இந்த ஹை இருக்குல்ல, இதில் வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம அடிக்க போகிறோம். டிமாண்டோட பவர் வச்சு மார்க்கெட் புஷ் பண்ணி, மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்ல, அந்த மூவ்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம பிடிக்க போகிறோம். ட்ரெண்டோட போயிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண போகிறது கிடையாது. அந்த மூமெண்ட்ஸை மட்டும் பிடிக்க போகிறோம். அப்போ நீங்கள் 1 மினிட்ல என்ட்ரு ஆகுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்டோட ஹையை 1 மினிட்ல என்ட்ரு ஆகுறீங்கன்னா 5 மினிட்டோட ஒரு ஒரு நல்ல ஹை இருக்கும்ல, அதில் டிபி புக் பண்ணுங்கள். 5 மினிட்ல என்ட்ரு ஆகுறீங்கன்னா 15 மினிட்ஸோட ஒரு இந்த மாதிரி ஒரு ஹை இருக்கும்ல, அதில் டிபியை புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள். ப்ராஃபிட் எடுத்துடலாம். சரி, இப்போ நான் சொல்கிற வீடியோ, இப்போ நான் எடுக்கிற வீடியோலாம் நீங்கள் கேட்டுட்டு மட்டும் இருக்காமல் இதை அப்படியே உங்கள் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சரிங்களா? இன்கேஸ் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வராமல் இங்கே மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் போயிருச்சு, இந்த டிமாண்டுக்கே வராமல் இந்த சப்ளைக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல்லு வந்து அடிக்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் அடிக்கலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் அடிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரன்சி பேரோட நாளைக்கு வந்து நான் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? டாடா, பை பை, சி யூ. தேங்க்யூ.